சமீபத்தில் இந்த ஜூனியர் கூப்பனை முதலீடு செய்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம்ட்டு பேசணும்ல. எவ்வளோ ரூபாப்பா முதலீடு? 100 கோடி 300 பேருக்கு வேலை சார். அந்த 100 கோடி பணமும் திராவிட மாப்பிள்ளையோடது. அவரா ஜூனியர் கூப்பனா ஓனரு? இப்படி கேட்பின்னு தெரிஞ்சுதான் ஆதாரத்தோட வரேன். திராவிட மாப்பிள்ளை சார் சமீபத்தில் ஒரு ராக்கெட் நிறுவனத்தை, விண்வெளி நிறுவனத்தை தொடங்கினார் என்று நாமளே பிரேக் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? வானம் LLP. சரியா? அவர் தமிழகத்தின் எலான் மஸ்க் என்று நான் அப்போது அழைத்தேன். இப்ப பார்த்தா ஓட்டல் வச்சுருக்குது. அனைத்து துறைகளிலும் கால் ஊன்ற போகிறார் சார். அந்த வானம் LLPல, வானம் LLP நிறுவனம் சபரீசனோட முதலீடு என்று நான் ஏற்கனவே பதிவு செய்தேன். அதுல ஒன் ஆஃப் தி டைரக்டர்ஸ் யாருன்னா சமீர் பரத்ராம் மற்றும் ஹரிஹரன் வேதமூர்த்தி. ஹரிஹரன் வேதமூர்த்தி யாரு? சபரீசனோட சகோதரர். சபரீசனோட முழு பேரு சபரீசன் வேதமூர்த்தி. இவர் ஹரிஹரன் வேதமூர்த்தி. போட்டோ இருக்கு, கொடுக்குறேன். இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த வானம் பேஸ் LLP தொடங்கினார்கள். அந்த ஜூனியர் குப்பண்ணா ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இயக்குநர்களின் பெயரை படிக்கிறேன். பழனியப்ப முதலியார் ஆறுமுகம். முதலியார் என்றதும் உங்களுக்கு புரிந்திருக்கும். பாலச்சந்தர் ராமச்சந்திரன், குப்புசாமி மூர்த்தி, சமீர் பரத்ராம். ஜூனியர் குப்பண்ணா ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீசஸ் லிமிடெடோட உரிமையாளர்களில் ஒருவர். இப்ப நீ கேட்ட கேள்விக்கு விடை வந்துருச்சா? இவர் பணத்தை பம்ப் பண்ணி இவரே தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒப்பந்தம் போடுறாரு. என்ன கணக்குன்னு கேட்டேன்னா 10 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு போயிடுறது. இப்போ நீ சாப்பிட்டியா அங்கே கூடன்னு தெரியல. கத்திப்பாறையில் போய் ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா ஞாபகம் இருக்கா? அது அரசோட இடம் தானே. சலுகை வேலையில் உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருந்தா உங்கள் மணியை லாண்டர் பண்ணுறீங்களா? ஜூனியர் குப்பண்ணா வெறும் ஜூனியர் குப்பண்ணா என்ற பிராண்டை மட்டும் வைத்திருக்கவில்லை. வாங்ஸ் கிச்சன் என்ற சைனீஸ் உணவு செயின், கட்டி ரோல் ஷாப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அவுட்லெட்ஸு நான் பார்த்துருக்குறேன் உணவு அருந்தியதிலே. அது பீஸா ரிபப்ளிக். இது எல்லாமே ஜூனியர் குப்பண்ணா நிறுவனத்தின் கீழ் வருகிறது. இப்போது இவங்க ஒவ்வொருத்தரோடையும் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கன்னா ஜூனியர் குப்பண்ணாவோட துணை நிறுவனங்கள் தானே இது. அப்போ என்னென்ன பண்ணியிருப்பாங்க? உங்கள் கம்பெனி கூட நீங்களே ஒப்பந்தம் போட்டுட்டு இதை எங்ககிட்ட முதலீடு வரவேற்கிறேன்னு வேற எங்கிட்ட உருட்டுறீங்க. ரோக்கா மாதிரி தான். எவ்வளோ பெரிய பேராசம் பூச்சி குடும்பம் தெரியுது அந்த குடும்பம். நெக்ஸ்ட் டைம்லாம் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டையே வாங்கிடுவாங்க போல இருக்கு சார். அந்த எண்ணம் இந்த குடும்பத்துக்கு இருக்குமானதே 8 கோடி மக்களும் சேர்ந்து இவர்களை வீழ்த்துவோம்.